தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அரசின் தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை என ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளமான எக்ஸில் பதிவிட்டுள்ள ஆளுநர் மாளிகை, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் கனமழை பெய்து ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆளுநர் RN ரவி கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள், ராணுவம், கடற்படை, பேரிடர் மீட்புப் படை, விமானப்படை, ரயில்வே துறை உயர் அதிகாரிகள், வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தும் மாநில அரசின் பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்க வரவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை பாதிப்பால் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் நிலைமை மோசமாக உள்ளதாகவும் மாநில அரசு அழைத்தவுடன் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடும் வகையில் மத்திய அரசு துறைகள் தயாராக உள்ளதாகவும் அத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற சில மத்திய அமைப்புகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக தெளிவற்ற நிலை இருப்பதாக கவலை தெரிவித்ததாகவும் ஆளுநர் மாளிகை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.